ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் 15 ப்ரோ 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் 1.5K ரெசல்யூஷனில் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாங்க. கூடவே நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறதுனால நம்மளை ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்புறம் 3200 நிட்ஸ் பிரைட்னஸில் கொடுக்குறதுனால நம்ம வெளிச்சத்தில் அவுட்டோர் யூசேஜ் சூரிய வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே பிரைட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு 1.5K ரெசல்யூஷன் கொடுக்குறதுனால டிஸ்பிளேவோட பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு இதில் IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதில் ஃபோர்ஸான தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறேன் கம்பெனி தரப்புலேருந்து. ஓகேங்களா, அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி 200 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. வைட் ஆங்கிள் கேமரா ஒரு 200 MP. அடுத்தது 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. இந்த கேமரா வச்சு நான் மேக்ஸிமம் 4K வீடியோ 30 எபிஸில் ஷூட் பண்ணிக்க முடிஞ்சு அவங்களே சொல்கிறாங்க. ஓகேங்களா, வித் ஏஐ ஃபியூச்சர்ஸ் நிறையாவே இருக்குதுன்னு இருக்கிறாங்க. நம்மளுக்கு 200 MP கேமராவில் நம்மளுக்கு ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்க முடியும். ஜூம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா சென்சார் தான் முக்கியம். ஏன்னா ஒரு டெலஃபோட்டோனா போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கும், டெலஃபோட்டோ சென்சார் தேவை. அது மாதிரி இருக்குதுங்க. இது ஒரு டீசெண்டான 4K வீடியோ 30 எபி ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் 20 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதில் டீசெண்டாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு செல்ஃபி கேமரா 1080p 30 எபி ஷூட் பண்ணிக்க முடியுங்க. நம்மளுக்கு பாக்ஸில் நம்மளுக்கு கேஸ் கொடுத்துருவாங்க. 100 வாட்டுக்கான சார்ஜ் கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருவாங்க. சிம் எஜெக்ட் இதாக இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது பேட்ரி பற்றி பார்க்கலாங்க. 6500 mAh பேட்ரிங்க, இல்லை மேசிவான பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஒயர் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஒயர்லெஸ் சார்ஜாக 22 வாட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 100 வாட்டில் சார்ஜ் கொடுக்கறனால நம்ம குயிக்காக ஒரு 35 நிமிஷத்தில் அந்த ரேஞ்சில் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுங்க. பேட்டரி லைஃப் ஒரு நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. ஓகேங்களா, ஏன்னா 6500ங்கிறது நல்ல மேசிவான பேட்டரி தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே 6000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 6500 கொடுத்துறாங்க. ஒரு நல்ல வரவேற்கத்தக்கதான், நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துறாங்க. அது சாதாரணம் கிடையாது, டக்குனு குயிக்காக சார்ஜ் பண்ணிக்க. ஓகேங்களா, அடுத்தது 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. அடுத்து 8GB 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருந்துச்சுன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மேபி நம்மளுக்கு 30 ரூபா கம்மியாக 30,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ப்ரைஸ் ரேமை பொறுத்து ரோமை பொறுத்து மாறுங்க. அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். அடுத்தது UFS 2.2 கொடுக்குறதுனால காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்குல கொஞ்சம் ஒரு ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா UFS இப்போ 4.0 வந்துருச்சு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஃபாஸ்ட் காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம சைனா வேரியண்ட்டில் MediaTek Dimensity 7400 அல்ட்ரா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, இங்கே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு கொஞ்சம் வரவேற்கத்தக்கது. ஏன்னா MediaTekோட ஸ்னாப்ட்ராகன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் கொடுக்கறனால கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அதோட நம்மளுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு 6500 கொடுக்கறனால ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா இருந்தவே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, சார்ஜ் குயிக்காகவும் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 8mm திக்னஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் குண்டாகத்தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிம்மில் கொஞ்சம் ஓகேவான ஃபோன். ஓகேங்களா, இன்ஹேண்ட் ஃபின்ட்டுக்கு நல்லாவே இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. 5 சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, IR பிளாஸ்டர் சப்போர்ட்லாம் இருக்குதுங்க. அப்புறம் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு இதோட ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, இதோட டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேங்க, பேட்ரி நல்ல பேட்ரி, அது கேமரா டீசெண்டாகவே இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு 200 MPக்கான மெகா பிக்சல் கொடுக்கறனால கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, இதில் ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ப்ராசஸும் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. ப்ரைஸ் அப்படி தான் ஒரு 30,000க்கு கீழே வந்துச்சு நல்ல ஃபோனாக சொல்லாங்க. இல்லை அதுக்கு மேலே போகுது அப்படின்னா கொஞ்சம் இதோட நல்ல ஃபோனில் இருக்குது. இல்லை உங்களுக்கு ரெட்மியில் தான் வேணும் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாங்க. கேமிங்க்கு கொஞ்சம் நல்லா ஓகேவாக தான் இருக்குது. ஓகேங்களா, சார்ஜ் டக்குன்னு ஆயிரு, ப்ராசஸும் நல்லா இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.